ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. நம்ம இப்போது நவீன் ஹிந்தி பரீட்சையை பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜாக இந்த ஹிந்தி பரீட்சையாக கட்டாயம் இருக்கும். நம்மளுக்கும் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹிந்தியை கட்டாயம் கற்றுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால் எல்லோரும் ஹிந்தியை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதற்கு ஒரு சின்ன ஒரு முயற்சியாக இந்த நவீன் ஹிந்தி பரீட்சையிலேருந்து ஆரம்பித்து ஒரு பாடமாக நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். இப்போது இந்த நவீன் ஹிந்தி பரீட்சையை எழுதுறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கிறோன்னு சொன்னால், செகண்ட் லாங்குவேஜாவோ தேர்ட் லாங்குவேஜாவோ படிக்கிறோன்னு சொன்னால், இந்த ஹிந்தி பரீட்சையை இது நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதே போல் நம்ம ஹிந்தியை கற்றுக்கணும், நம்ம ஹிந்தியை ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது பிரச்சார சபாவில் ஏஜ் லிமிட்டே இல்லை. கட்டாயம் எல்லாருமே இந்த ஹிந்தி பரீட்சையாவை கட்டாயம் படிக்கலாம். இதுக்கு மேலே வரக்கூடிய பிராத்மிக் அப்படி முதலிய மத்தியமா அப்படி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. 8 லெவல் கிட்ட இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருமே எழுதலாம். அதற்கு ரொம்ப பேசிக்கான ஒரு சிலபஸ் தான் இந்த நவீன் ஹிந்தி பரீட்சை. இப்போது நீங்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் நேரடியாகவே பிராத்தமிக் எழுதலாம். ஆனாலும் இந்த ஹிந்தி பரீட்சையை நம்ம படிச்சிட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு மேலும் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்மளுக்கு ஒரு க்ரிப்பாக இருக்கும். சின்ன லெவல்லேருந்து நம்ம போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகங்களும் வராது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஹிந்தி நவீன் பரீட்சையிலேருந்து கட்டாயம் படிங்க. நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் எக்ஸாம் எழுதி. இதுக்கு பிரச்சார சபாவில் ஏஜ் லிமிட்டே இல்லை. நீங்கள் எந்த வயசில் வேணால் படிக்கலாம், பிரச்சாரக்காகலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு ஹிந்தி பிரச்சார சபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கட்டாயம் ஹிந்தியை படித்து அந்த லாங்குவேஜை தெரிஞ்சுண்டு மேற்கொண்டு நம்மளுடைய தமிழுடைய சிறப்பை ஹிந்தியில் நம்ம எல்லோருக்கும் சொல்லலாம். அதற்கு இது ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நவீன் ஹிந்தி பரீட்சை புக்கை நம்ம ஓப்பன் பண்ணுவோம், பார்ப்போம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா முதல் பாடம் பாட் 1 பாடம் 1. இதில் பார்த்திங்கன்னா படம் போட்டு அந்த படத்திற்கு மேலே பேரும் போட்டிருக்காங்க. அதை நான் படிச்சுட்டே வரேன். புஸ்தகம் இருக்கிறவங்க இந்த புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. புஸ்தகம் இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சுட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு எழுதின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாட் 1 ஹாத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாத்தின்னு சொன்னால் யானைன்னு அர்த்தம். ஹாத்தி படா ஜான்வர் ஹே. ஹாத்தின்னு சொன்னால் யானை, படா பெரிய, ஜான்வர்னா விலங்குன்னு அர்த்தம். ஹாத்தி படா ஜான்வர் ஹே, யானையானது மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேன்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம். அது ஜான்வர் விலங்காக இருக்கிறது. ஹாத்தி படா மிகப்பெரிய விலங்காக இருக்கிறது, ஜான்வர் ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சின்ன ஒரு டவுட் வரலாம், இங்கே 2 யானை ஃபோட்டோவில் இருக்குது, அதனால் 2 யானைக்கும் சேர்த்து ஹாத்தியா அப்படின்னு சின்ன டவுட் வரலாம். அப்படி இல்லை. ஹாத்தின்னு சொன்னால் சிங்குலர் தான், ஹாத்தின்னா யானைன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், குத்தா. குத்தான்னு சொன்னால் டாக்.
பாருங்கள், குத்தா பால்தூ ஜான்வர் ஹே. குத்தா டாகானது, பால்தூ பால்தூன்னா நம்ம வீட்டில் வச்சுட்டு வளர்க்குறோமே அதற்கு பால்தூ அப்படின்னு பேர். வீட்டு வளர்ப்பு டொமஸ்டிக்னு சொல்கிறோமே, டொமஸ்டிக் ஜான்வர் ஹே. டாக் வீட்டு வளர்ப்பு விலங்கு, வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கு. ஹே. அடுத்தது பாருங்கள், காய். காய்னா மாடு. காய் दूध देती है. காய் வந்து பசுவானது. दूधனா பால். देती है பால் வந்து தருது. பசு வந்து பால் தருது. ஹேன்னு சொன்னால் சிங்குலர். அடுத்தது घोड़ा. घोड़ाன்னா குதிரை. घोड़ा तेज दौड़ता है. तेजனா வேகமான அர்த்தம். குதிரை வந்து தேஜ் தோடுதா ஹே வேகமாக ஓடுகிறது. தோடுதானா ஓடுறது. தேஜ் தோடுதா ஹேனா ரொம்ப வேகமாக ஓடுறதுன்னு அர்த்தம். அடுத்தது மோர். மோர்னு சொன்னால் மயில். மோர் நாச்தா ஹே. மயிலானது நாச்தானா டான்ஸ் ஆடுறது, நடனமாடுகிறது. மோர் நாச்தா ஹே. கௌவா. கௌவான்னு சொன்னால் தெரியும், காக்கா. கௌவா காலா ஹே. கௌவா காலானா கருப்புன்னு அர்த்தம். கௌவா காலா ஹே. அடுத்தது கோயல். கோயல். கோயல்னா வந்து குருவி, அதுக்கு வந்து கோயல் அப்படின்னு பேர். குயில், அதுக்கு வந்து கோயல். கோயல் மீठा गाती है. மீட்டானா இனிமையாக, गाती है பாடுகிறது. கோயல் மீठा गाती है. அடுத்தது முருகி. முருகின்னு சொன்னால் கோழி. முருகி அண்டா தேத்தி ஹே. முருகி கோழி, அண்டா முட்டை, தேத்தி ஹே கொடுக்கிறது. கோழியானது முட்டையை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் முதல் பாடத்தில். அங்கேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ் பாருங்கள், 7th பேஜ். அதில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஃபோட்டோவில் நம்ம இப்போ பாடத்தை படித்தோமே, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நல்லா மனசில் வாங்கிண்டு அங்கே என்ன வார்த்தையை கொடுத்துருக்காங்கன்னு அதையும் நல்லா தெரிஞ்சுண்டு இதுக்கு பதில் முடிஞ்சவங்க கொடுங்க. அப்படிலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் கீழே சப்தார்த்தான்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளுடைய பொருள் சப்தார்த்தான்னு சொன்னால் அதையும் நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் மேற்கொண்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு. அடுத்தது வாக்கியகோமே பிரயோக் கீஜியே. இந்த வார்த்தைகளை கொடுத்து அவங்க இந்த வார்த்தைகளை வச்சுட்டு பிரயோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோர்ன்னு இருக்குது. மோர்னா மயில்னு தெரியும். மோர் ஏக் பக்ஷி ஹே. மோர் வந்து ஒரு மயிலானது ஒரு பக்ஷி. மீட்டானா இனிமையானது, இனிப்பானது. இப்போது தூத் மீட்டா ஹே. தூத்னா பால், மீட்டானா ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இனிப்பாக இருக்கிறது. அடுத்தது அண்டா. அண்டானா முட்டை. முருகி அண்டா தேத்தி ஹே. முருகி வந்து அண்டா, கோழி வந்து அண்டா முட்டையை தருது, தேத்தி ஹே. காய் दूध देती है. பசு வந்து பால் தருது. தேத்தினா கொடுக்கறதுன்னு அர்த்தம். घोड़ा तेज दौड़ता है. குதிரை வேகமாக ஓடுகிறது இப்படின்னு இது நீங்கள் கட்டாயம் படிங்க. நீங்கள் வந்து இது வந்து ஒரு கட்டாயம் படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும்.
கட்டாயம் நீங்கள் வந்து இந்த லாங்குவேஜை படிக்கவும் செய்யணும், நிறைய கேட்கவும் செய்யணும். பண்ணிங்கன்னா இந்த லாங்குவேஜ் நல்லா வரும். மேற்கொண்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.